ஹாய், இது குணமாலை கட்டுறது திணைவிலிருந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பீஸ் மசாலா, பச்சை பட்டாணி மசாலா. இப்போ இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் வச்சாச்சு, ஒரு 2 பச்சை மிளகா புட்டு போட்டாச்சு. ஏன்னா முழுசாக போட்டால் வெடிக்கும், அதனால் புட்டு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸு இஞ்சி தோல் சீவிட்டு கட் பண்ணி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 10 பல் பூண்டு. இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வதக்கிக்கலாம். ஒரு வதக்கினதுக்கப்புறம் ஒரு 2 பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். இது ஒரு 4 பேருக்கு பத்தும் நமக்கு சைட் டிஷ்ஷு. அதனால் ஒரு பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு பாதி அளவு வதங்கினா போதும். அதுக்கப்புறம் வந்துட்டு தக்காளி சேர்த்துக்கலாம். இந்த தக்காளியும் சேர்த்து ஒரு முக்கால் பதம் வதங்கினா போதும். ரொம்ப நம்ம வந்து இப்போது வேறு வெங்காயம் தக்காளி வதக்கலுக்கு அப்படி இந்த கிரேவிக்கெலாம் ரொம்ப வதக்கல, அந்த மாதிரி வதக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அரைச்சிட்டு வந்து நம்ம திருப்பியும் வதக்க போகிறோம். அதனால் ஒரு முக்கால் பதம் வதக்கினா போதும். இது கூட வந்துட்டு ஒரு 10 முந்திரி பருப்பு சேர்க்குறோம். இந்த முந்திரி பருப்பு ஏன்னா ஒரு கிரேவி மாதிரி ஒரு திக்னஸை கொடுக்கும், இன்னொன்று டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ இந்த அளவுக்கு போதும். இதை வதக்கி அப்படியே இதை ஆற வச்சிடலாம். இதை ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஆறினதுக்கப்புறம் இதை மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ வந்துட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுட்டு அதில் பட்டை கிராம்பு மசாலாவை போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன், பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். அதை வந்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த சின்ன வெங்காயம் வந்து பொடியாக அரிஞ்சதை வந்துட்டு ஒரு நல்ல கோல்டன் ஃப்ரை நல்லா ஃப்ரை பண்ணால் அதோடய வாசனை, அந்த டிஷ்ஷோட வாசனை வந்து நல்லாயிருக்கும். அதுக்காக நான் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த அரைச்சிட்டு வந்த மசாலாவை அதில் கொட்டி நல்லா வதக்க வேண்டியது தான். இப்போ நம்ம முக்கால் பாத்துக்கு மேலே நல்லா வதக்கிட்டோம் ஆல்ரெடி வெங்காயம் தக்காளி மசாலாலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் அதை ஒரு வதக்கி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் இதில் தேவையான மசாலா மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் வந்து காரத்துக்கு வந்து நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். அதை மனசில் வச்சுக்கிட்டு இப்போ மிளகாய்த்தூள் சேருங்க, அந்த காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள். அதுக்கப்புறம் தனியாத்தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா. ஆஸ் யூஷுவல் நம்ம என்னென்ன சேர்ப்போம், கரம் மசாலா, தனியாத்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் நேரம் ஒரு 2 மினிட்ஸ் அந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு சும்மா ஒரு வதக்கி கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம இதில் சேர்க்க போகிறது என்னென்னா அதுதான் மெயின், பச்சை பட்டாணி. இது பச்சை பட்டாணி அந்த வாங்கிட்டு உரிப்போம்ல, இது வந்து பட்டாணி, காஞ்ச பட்டாணி ஊற வச்சது கிடையாது. இது பச்சை பட்டாணி. ஏன்னா அது கொஞ்சம் நேரத்தில் வெந்துடும், இல்லைன்னா குக்கரில் வைக்கணும். இது வந்து பச்சை பட்டாணி தான் இந்த வானலியே கொஞ்சம் நேரத்தில் வெந்துடும். இந்த டிஷ்ஷுக்கு பச்சை பட்டாணி தான் டேஸ்ட்டாக இருக்கும், வேறு காஞ்ச பட்டாணி போட்டால் நல்லா இருக்காது. இப்போ இந்த பச்சை பட்டாணி போட்டு வதக்கிட்டு அதுக்கு தேவையான டிஷ்ஷுக்கு தேவையான உப்பை சேர்த்துலாம். சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா மிக்சியில், அந்த மிக்சியை நல்லா கழுவி ஊற்றிட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை வேக விட போகிறோம், அவ்வளோதான். ஏன்னா ஏன் தண்ணி ஊற்றுறோம்னா இந்த பட்டாணி வேகணும். இப்போ அந்த மசாலாலாம் போதும், வெந்திருக்கும். ஆல்ரெடி நம்ம வதக்கிட்டோம், இன்னொரு வதக்கிட்டோம், மசாலாலாம் வெந்துட்டுருக்கோம். இப்போ இந்த பச்சை பட்டாணி வேகணும், அதுக்காக தேவையான தண்ணியை கொஞ்சம் ஊற்றிட்டு நம்ம மூடி வச்சு வேக விடலாம். இது ஒரு 5 நிமிஷம் போதும். 5 நிமிஷத்துலேருந்து 7 நிமிஷத்துல இந்த பட்டாணி வெந்துடும். ஏன்னா பச்சை பட்டாணியில் டக்குன்னு வெந்துடும். மூடி வேக வச்சிடலாம். இப்போ பாருங்கள் கொஞ்சம் நல்லா வெந்து வந்துடும். இப்போ கொஞ்சம் கிரேவி பதத்துக்கு வந்துருச்சு, தண்ணியும் சுண்டிடுச்சு, பட்டாணியும் வெந்துட்டுருக்கும். இது ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதும், பச்சை பட்டாணி வெந்துடும். அவ்வளோதான். இதை இறக்கிட்டு கொத்தமல்லி தூவி பரிமாற வேண்டியது தான். இதில் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, க்ரீம் போடுவாங்க ஹோட்டல்லாம். நான் வந்து என்கிட்ட க்ரீம்லாம் கிடையாது, நான் வெண்ணெய் தான் வச்சுருக்கேன். இது நான் வீட்லேயே எடுக்கிற வெண்ணெய் தான். பசும்பால் வந்துட்டு ஏடு எடுத்து போட்டு அதுலேருந்து வெண்ணெய் எடுக்கிறது தான். அந்த வெண்ணெயை கொஞ்சம் போட்டுட்டா அது அப்படியே உருகி அப்படி பார்க்க அப்படியே செமையாக இருக்கும். சாப்பிடும்போது மேலே வெண்ணெய் வந்துட்டு நல்லாயிருக்கும். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.